ஹாய். Hello. Welcome, welcome. தேங்க் யூ. Yeah, please. What a surprise. என்ன இந்த டைம்ல? உட்காருங்க. What do you like to have? ஒன்றும் வேண்டாம். You can have some grape juice, huh? என்ன புக் இது? Letters to the God. லவ் ஸ்டோரியா கிரைமா? ரெண்டுமே இல்லை. ஒரு பெரிய எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதினார், யாருமே வாங்கலை. ஏன் யாருமே வாங்கலைன்னு கடவுளுக்கே லெட்டர் எழுதினார். கடவுள் பதில் போட்டாரா? இல்லை, அவரே தன்னை கடவுளாக நினச்சி தன்னோட கடிதங்களுக்கு தானே பதில் எழுதினார். அந்த எழுத்தாளர் இறந்ததுக்கப்புறம் அந்த புக்குக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். நோ, இப்போ சாப்பிட்றது இல்லை. ஓ, ரேஷ் எப்படி இருக்க? ஆஸ் யூஷுவல் ஃபைன். நீங்கள்? நானும் as usual. ஞாபகம் இருக்கா? ஓ, இது ஒரு பெரிய எபிசோட் ஆச்சே. எனக்கு என்ன ஞாபகம் மறதி வரல. ரேஷ், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அம்மா அண்ணா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. அதுதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஹீரோயின் ரேஷ் கூட நடிக்க போறேன்னு. எப்போ உன்னை மீட் பண்ணுவேன்னு துடிச்சுக்கிட்டே இருந்தேன். டோன்ட் யூ திங்க் ஸோ? இன்னைக்கு சீன்ல நடிக்கல, வாழ்ந்திருக்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஒன்னா படித்தோம், இப்போ ஒரே துறையில் ஒரே அறையில். தடை எதுவும் இல்லை. சாப்பிட்டீங்களா? பேச்சை மாத்தாத. ஓ, ஐம் சாரி, நீ இன்னும் சாப்பிடலையா? நம்ம பயணத்தை எங்கே விட்டோமோ அங்கேருந்தே தொடங்கலாம். குறுக்கு யாரும் வரமாட்டாங்க. எதை விட்டோம் தொடர? என் வைஃப் குறுக்க வருவாங்க. தொழிலில் சொன்னேன். ப்ரொஃபஷன் இஸ் மை வைஃப். ரேஷ், ஹீரோயின் ஆயிட்டா புகழ், அந்தஸ்து, ரசிகர்கள் எல்லாமே மாறி போயிடும், என் மனசு தவிர. ஞாபகம் இருக்கா? இப்போ கொஞ்சம் மறதி வந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யூ ஸ்டில் லவ் மீ? உன் மனசில் நான் இருக்கேனா? மணி 12 ஆயிடுச்சு, போலாமே. பேச்சை மாத்தாத. உன் மனசில் நான் இருக்கேனா? எதை சொல்கிறீங்க? இது ஒரு எதிர்பாராத சந்திப்பு. எனக்கு நேர் பதில் வேணும். நம்ம கல்யாணம் எப்போ? மேலே இருக்கிற பார்ட்டி என்ன ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரோ கிளைமேக்ஸையும் அந்த பாஸே முடிவு பண்ணியிருப்பார். பொறுத்து வந்து பார்ப்போம். கம் ப்ளீஸ். கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி. குடிச்சாச்சா? போலாமா? குட் நைட். குட் நைட்.
ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரேன். நான் ஒரு படம் எடுக்கிறேம்மா. ஐஸ்வர்யா மேடம் அந்த படத்தில் நடிக்கணும். பேசிட்டு இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா டேட்ஸ் தான் கொஞ்சம். எனக்கு உடனே வேண்டாம். ஐஸ்வர்யா ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு தெரியும். இந்த வருஷம் கடைசியில் கால் ஷீட் கிடைச்சா கூட போகிறோம். அப்போ பிரச்சனை இல்லை. குட். இதில் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யா கதை கேட்டு ஓகே சொன்னதும் வாங்கிக்கிறேன். என் கதை மேடம்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்கலன்னா கொடுத்துருங்க ப்ளீஸ். வச்சுக்கோங்க. ரஞ்சித், மறக்க முடியுமா? என்ன விஷயம்? கால் ஷீட் கேட்டுதான். படம் முழுக்க கோவால. என்ன அட்வான்ஸா? 10 லட்சம் ரிட்டர்ன் பண்ணிடு. சொன்னதை செய்மா. அம்மா மேடம் சாரி, எனக்கு 3 வருஷத்துக்கு டேட் கிடையாது. ஏதாவது ஒரு படத்தை கட் பண்ணுங்க. நான் 2 டைம்ஸ் அமௌண்ட் தரேன். என்ன கெட் அவுட்னு சொல்ல வச்சிராதீங்க ப்ளீஸ். வேணா கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. ஐ கேன் அவுட். டைலாக் பேப்பரை கையில் கொடுக்க சொல்லு. அப்புறம் ஷார்ட் ரெடி. நான் ஓகே சார். ஹலோ வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க, ஏதாவது பேசணுமா? எங்களை மன்னிச்சிடுங்க. எதுக்கு? அப்ப நடந்த சம்பவத்துக்கு. அதெல்லாம் எப்போ மறந்துட்டேன். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஐஸ்வர்யா சந்தோஷமா இல்ல. ஏன்? அவ இன்னும் உங்களை நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கா. மறக்க சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நீங்க தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். என் கையில் இல்லாத ஒரு விஷயத்த என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா என்னால் என்ன செய்ய முடியும்? உங்களை மாதிரி ஐஸ்வர்யாக்கு ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு. ஐயோ, பெரிய வார்த்தை. நீங்க இல்லைன்னா அவ என்ன முடிவு எடுப்பாளோ பயமா இருக்கு. அம்மா அப்பா அக்கா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா நடக்கும். எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. வரேம்மா. வரேங்க. ஹலோ, யாரு? ரஞ்சித், லைஃப் பார்ட்னர் ரஞ்சித். ஷட் அப். யாருக்கு? உனக்கு. இடியட். என்ன வளர்ற? குட் கொஸ்டின். இந்த கேன்சர் இருக்கே, ஒரு பக்கம் கட்டுப்படுனாலும் மறுபக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா உயிர் போகிற வரைக்கும். நீ எனக்கு கிடைக்கலனா நானும் கேன்சர் தான். உனக்கு அந்த காலம் மலையேறிடுச்சு. உன்னை வேரோட பிடிங்கிடுவேன். வெயிட் ஆஃப் போன. டேய் போதும்டா. நீங்களே வாசிக்காதீங்கடா. தேட்டரில் ஜனங்க வாசிக்கணும். எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க போல் இருக்கு. போங்க, வண்டியில் உட்காருங்க. வரேன். அமரேஷ், எப்படி வந்திருக்கு சாங்கு? சூப்பராக இருக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் டைரக்ட் பண்ணது? நீங்களாச்சு. உனக்குமா? நல்லா இருக்கு சார். சாங் என் ரொம்ப பிரமாதம். எண்டு மட்டுமா? சும்மா சொன்னேன் சார். இன்னைக்கு ஈவினிங் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஓ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ சார். அவசியமா நீங்க 2 பேரும் வந்து என்ன பிளெஸ் பண்ணணும். ஐ எம் சாரிம்மா, இன்னைக்கு முக்கியமான ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. மாஸ்டர் வேற புதுசு. ஐ ஹேவ் டு பீ தேர். அப்ப ரீஷ் வந்துருவல்ல? டேரக்டர் விட்டா நான் வர ரெடி. உன்னை விட்டுட்டா அப்புறம் வேற யாரை வச்சு நான் ஃபைட் பண்றது? இவர் வேற பிஸி. இவர் டேட்டே கிடைக்காதுமா. இவர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். டோன்ட் வரி, நீ நல்லா கொண்டாடு. எங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு. அப்புறம் அமரேஷ்,
நம்ம ஃபைட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம் சார். ம். நாதன், என்னய்யா ரெடியா வந்திருக்க? ஏற்கனவே தெரியுமா? இது வேற ஒருத்தருக்கு வாங்கி வச்சது சார். இந்த வயசுலயே எத்தனை பேரியா? கொண்டாப்பா. ஓ மஞ்சள் கலர் உங்களுக்கு நீங்க பிடிக்குமா? ஓ எனக்கா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ். போலாமா? எத்தனை வருஷமா தெரியும்? சார். இல்ல பர்த்டேன்னு எத்தனை வருஷமா தெரியும்னு? இப்போதான் சார் தெரியும். எப்ப தனியா பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது.